ஓரி இப்போ இதில் வந்து என்னென்னா, இது வந்து ஒரு ட்ரையாலஜி மாதிரி. இதில் நிறைய பாரி வந்து கனெக்ட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் வந்து காரிக்கும் ஓரிக்கும் இப்போ கடைசியாக வந்து அண்ணன் முடிக்கும்போது நிறைவாக சொன்னார் இல்லையா, அந்த போரில் வந்து 2 பேரும் வந்து எதிரெதிராக நிற்கிறாங்க. அடுத்ததாக வந்து இன்னொருத்தர் வராரு, இந்த கடையில் உள்ள ஒருத்தராக இருக்கக்கூடிய அரியனும் அதில் வராரு. இப்படியான ஒரு சப்ஜெக்ட். இப்போ ஓரி குறித்து திருப்பதி வாசகன் அவர்கள். ஐயா, என் பேர் திருப்பதி வாசகன். எங்கள் ஊர் தேனிங்கய்யா. எந்த மேடைக்கு போனாலும் வணக்கம் சொல்லி தான் பேசணும், ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது மரபு. இந்த மேடையில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஊர் சொல்லி பேசணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா சேலத்தை பற்றி பேசும்போது பாலத்தை பற்றி பேசுனீங்க. அந்த பாலத்தையும் ரொம்ப அருமையாக கனெக்ட் பண்ணார் நம்ம நண்பர் நல்லூர். சேலத்தில் இருக்கிற அந்த மேம்பாலம் போலவே மதுரையிலையும் ஒரு மிகப்பெரிய மேம்பாலம் இருக்குது. கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நத்தம் சாலையில் ஒரு மேம்பாலம் இருக்குது. நான் இத்தனை நாள் வந்து அந்த பாலத்தை நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வழங்கியிருப்பார்கள், அல்லது எங்கள் ஆசான் சூரிய அவர்கள் கொண்டு வந்திருப்பாங்க மதுரைக்கு அந்த பாலத்தை அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஐயா ஞானசம்பந்தன் அவர்கள் பல மேடைகளில் அந்த பாலத்தை பற்றி பேசியிருப்பார் போல இருக்கிறது. அதனால் மதுரைக்கும் அந்த பாலம் வந்திருப்பதாக கருதுகிறேன். ஓரியையும் காரியையும் வெளியிட்டு மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கூடிய பேராசிரியர் ஐயா ஞானசம்பந்தன் அவர்களுக்கும், மலையமான் காரி குறித்து இத்தனை அற்புதமாக உரையாற்றி முடித்து அமர்ந்திருக்கும் தோழர் முனைவர் தமிழ் மணவாளன் அவர்களுக்கும், தகுதியான நூல்களையும் தகுதியான படைப்பாளிகளையும் அடையாளம் கண்டு இந்த தமிழ் நல்லுலகிற்கு அயராது அந்த நூல்களை வாசிக்கும் பழக்கம் குறைந்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட நூல்களை கொண்டு வருவது அதனை எளிதான காரியம் அல்ல. அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கும் நண்பர் தோழர் ஆர் நல்லுலிங்கம் அவர்களுக்கும், இன்றைய நாளின் கதாநாயகன், கதைகளின் நாயகன் நண்பர் அசோக்குமார் அவர்களுக்கும், எம் வேல்பாரி உறவுகளான பரம்பு தமிழ் சங்க நண்பர்களுக்கும், இலக்கிய ஆர்வலர்களுக்கும் என் வணக்கத்தை கூறி உரை தொடங்குகிறேன். மேடையில் முனைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். தமிழ் மணவாளன் ஐயா ஞானசம்பந்தன் அவர்கள். அவர்களுடைய குரல் வலிமையும் தமிழின் மேன்மையும் நாம் அறிந்தது தான். ஆக இவருடைய 2 நூல்களை காரியையும் ஓரியையும் வெளியிட முனைவர்கள் வருகிறார்கள். இந்த முனைவர்களோடு இந்த சாமானியனையும் ஏன் இவர் அழைத்தார் என்ற கேள்வி எழுந்த பொழுது, திருப்பதி வாசகன் ஒரு முனைப்பான வாசகனாக இருப்பார் என்று கருதி அழைத்திருக்கிறான் என்று என்னை நானே தெரிவித்துக்கொண்டேன். ஆக என்னுடைய உரை இன்று ஒரு வாசக பார்வையாகத்தான் இருக்க போகிறது. ஏனென்றால் 2 முனைவர்கள், அவர்களும் தமிழ் ஆற்றல், அவர்கள் பேசுவதற்கு அத்தனை விஷயங்கள் நிறைந்திருக்கிறது இந்த 2 புதினங்களிலும் கூட. நண்பர்களுடைய சோழ வேங்கை கரிகாலனை வெளியிடக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அந்த மேடையிலுமே நான் இருந்தேன். ஆனால் அந்த மேடையிலே நான் நிறைய அந்த புதினத்தை குறித்து பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு அமையவில்லை, நேரமின்மையின் காரணமாக. இன்று நிறைய நேரம் இருக்கிறது. அந்த மேடையிலேயே சோழ வேங்கை அந்த கரிகாலன் நூலில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் சொற்கள், அந்த மொழி நடை மிக 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 வியப்பாக இருந்தது. ஒரு சாதாரண வாசகனான எனக்கு இது இத்தனை வியப்பாக இருக்கிறது. சரி, வாசகர்களுக்கு தான் வியப்பாக இருக்கும். ஒரு தமிழ் பேராசிரியரோ வேறு ஏதோ புலவர்களோ பார்த்தாங்கன்னா இவ்வளோ வியக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கி தெரியுது, இவ்வளோ பெரிய பேராசிரியர்கள், முனைவர்கள் நண்பருடைய அந்த சொல் வீச்சை, அந்த தமிழரை ஆற்று கண்டு வியக்கும் போது, அப்போ நான் வியந்ததில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. நீங்கள் பாருங்கள், அந்த சோழ வேங்கை கரிகாலனில் புதிய புதிய சொற்களை கண்டுபிடிச்சு ஒரு அறிமுகப்படுத்தியிருப்பார். அந்த மேடையில் வந்து இது சோழ வேங்கை கரிகாலன் ஒரு கலைச்சேகரம் என்ற ஒரு சொல்லை நான் குறிப்பிட்டேன். ஏனென்றால் 2000 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் பேச்சு மரபிலிருந்து, பேச்சு வழக்கிலிருந்து மறைந்து போன சொற்களை, காலம் மறந்து போன சொற்களை மீட்டெடுத்து மீள் உருவாக்கம் செய்து அந்த கரிகாலனில் கொண்டு வந்திருப்பார். அப்போது அதிலிருந்து ஒரு சிறிய உதாரணங்கள், அந்த உதாரணங்களும் 2 வகை. பெண்களுக்கு பிடித்த உதாரணங்கள், ஆண்களுக்கு பிடித்த உதாரணங்கள்னு 2 இருக்குது. அந்த 2 உதாரணங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொன்னதுக்கப்புறம் யாரும் சண்டைக்கு வந்துடாதீங்க. ஏன்னா பெண்களுக்கு சொன்ன உதாரணங்களையும் விதிவிலக்குகள் உண்டு, ஆண்களுக்கு சொல்லப்படுகிற உதாரணங்களையும் விதிவிலக்கு உண்டு.
ஐயா நீங்கள் சொன்னீங்க இல்லையா மதுக்கடைகளை பற்றியே பேச வேண்டியது இருக்கு. நான் அது வருது இங்கே வருது, அதனால தான் பட்டியலோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அந்த சோழ வேங்கையில் அவர் கொண்டு வந்த சொற்கள் நகைகள், பெண்களவே நகை பிடிக்கும்னு இயல்பாக நம்ம நினைப்போம் இல்லையா, அது பெண்களுக்கான நகைகள் மட்டுமல்ல ஆண்களுக்கான நகைகளுக்காகவும் அவர் பட்டியலிட்டிருக்கார். இந்த பெண் நகைகளோட வகைகளில் ஒரு சிலதை குறிப்பிடுறேன். ரசிலை, இளம்பகம், கண்ணச்சரம், சடாங்கம், சூடாமணி, தலைப்பட்டம், பதுமம், கொத்தள ஓலை, விசிறி முருகு, வள்ளிகை, மாங்காய் மாலை, கொந்திக்காய், மாமிஞ்சு கொலுசு, கான் மோதிரம், காலாடி, தாள், செரி, நல்லணி, பிள்ளணை. இது பெண்களுக்கான நகைகளாம். இதில் அந்த கொலுசு, அந்த மாமிஞ்சு அதுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், இதெல்லாம் கேள்விப்பட்டதே கிடையாது. போலவே ஆண்களுக்கான நகைகள் வண்ணச்சரம், முத்துவடம், பதக்கம், வாகு வளையம், கடுக்கன், குண்டலம், கைகளில் கங்கணம், வீரவளை, கடகம், காப்பு, வீரக்கடல், வீரக்கண்டை, சதங்கை, அரைவாள், பவளவடம். இது நகைகளோட பட்டியல். அப்புறம் ஆண்களுக்கு பிடிச்சது அப்படின்னு சொன்னால அது மது வகைகள். நம்மளுக்கு தெரியும் பிராந்தி, விஸ்கி, ரம்மு, இதுதான் தெரியும் இல்லையா. அதில் சொல்கிறார் கல், அரியல், தோப்பி, காந்தாரம், மட்டு, மட்டம், வேரி, தேரல், மது, பிளி. இத்தனை வகைகள். அந்த மது தான் செஞ்சோமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது 2 உதாரணம், நகைக்கும் மதுக்கும் மட்டுமான உதாரணங்கள். இது போல உணவு வகைகள் அப்படின்னா அது ஒரு பட்டியல் போடுறார். வாட்கள் அப்படின்னா அது ஒரு பட்டியல் போடுறார். அம்பு ஒரு 1000, எதை எடுத்தாலும் ஒரு பட்டியல். அது கிட்டத்தட்ட ஒரு 1200 பக்கங்களுக்கும் மீளக்கூடிய ஒரு புதினம். அதில் இவ்வளோ பட்டியல்கள் வருது. அப்போ நான் நினச்சேன், என்ன ஒரு 1200 பக்கத்துக்கு இவ்வளோ பட்டியல் போடணும்னா இவர் எவ்வளவு உழைத்திருக்க வேண்டும். அப்போ இவ்வளோ பெரிய கடும் உழைப்பை இந்த ஒரு புதினத்திலே போட்டுட்டாருன்னா இவர் தொடர்ந்து எழுதக்கூடிய ஒருத்தர் தான். நமக்கு தெரியுது, ஏன்னா தொடர்ந்து அவரை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களை தொடர்ந்து எழுதக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய வாழ்நாள் உழைப்பை எல்லாம் ஒரே புத்தகத்தில் போட்டுவிட்டு அடுத்தடுத்த புத்தகங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி என்னில் எழுந்தது. சரி, அடுத்த புத்தகம் வரட்டும். இமயவேந்தன் எழுதினார், ஆனால் அந்த புத்தகத்துக்கு வாசிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதன் பிறகு இந்த 2 புத்தகங்கள். இதில் வல்வில் ஓரி குறித்தான புத்தகம் என்னிடம் சேர்ந்தது. முனைவர் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த 100 பக்கம் தான், அந்த ஸ்பைரல் பைண்டிங் தான் புரட்டி படிக்க வேண்டியிருந்தது. புரட்டி படித்த பிறகு மறுபடியும் முதலிலிருந்து வாசிக்க வேண்டியிருந்தது. அப்படி வாசித்த போது இந்த 250 பக்கங்களிலும் இன்னும் ஒரு சில பட்டியல்கள் இருக்கின்றன. அப்போத்தான் புரிஞ்சது, இந்த தமிழ்ங்கிற பெருங்கடல்ல நீங்கள் எவ்வளோ வேணாலும் அள்ளிக்கலாம், நீங்கள் எவ்வளோ அள்ளினாலும் குறையாது. இதை அள்ளி வரவும் தயங்காதவர், சளைக்காதவர் அசோக்குமார் என்பது எனக்கு புரிஞ்சது. அப்போது இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னா இலக்கிய ரீதியாக பேசணும் அல்லது சங்க இலக்கியை தொட்டு பேசணும் அப்படின்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் எனக்கு இருக்கணும், தமிழ் ஆற்றல் இருக்கணும். அது குறித்தான முறையான கல்வி இருந்திருக்கணும். அது 2ம் எனக்கு இல்லை. அதாவது தமிழ் கல்வி இல்லை, முறையான அந்த தமிழ் கல்வி என்னிடம் இல்லை. முனைவர் தமிழ் மனவாளன் போலவோ அல்லது பேராசிரியர் போலவோ செந்தமிழிலும் தொடர்மொழியிலும் பேசக்கூடிய ஆற்றல் இல்லை. அதனால் என்னுடைய உரை இன்று ஒரு வாசக உரை தான். தவறு இருந்தால் மன்னிக்கவும் நண்பர்களே. இப்போ அதில் சொல்கிறாங்க, ஒரு நாவல் ஒரு வாசகனை உடனடியே சென்றடையணும் அப்படின்னு சொன்னால் அதில் முதல் ஒரு 10 பக்கங்களையே அந்த எழுத்து வாசகனை சென்றடையணும். அப்படி ஏறி உட்காந்துரும். அப்போ ஒரு மிகப்பெரிய நாயகர்களை பற்றி பேசும்போது அந்த நாயக பிம்பம், நண்பர் சொன்னார் மலையமான் காளியை அவ்வளவு எளிமையாக அறிமுகப்படுத்தினார். மாணவர்களிடையே கல்வி கற்பிக்கும் ஆசானாக காட்சி தரார். இதில் ஏன்னா நான் அவருடைய படைப்பு பார்த்துட்டே இருக்கேன், அசோகோட ஒவ்வொரு படைப்பு பார்த்துட்டே இருக்கும்பொழுது தன்னுடைய நாயகனை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் என்பது மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு கட்டம். இதிலும் அப்படியேத்தான் இருக்கிறது. அந்த நாயக பிம்பம் அப்படியே கட்டமைக்கப்படுகிறது. அது அந்த வாசகனை சென்றடைகிறது. காரியை எளிமையாக அறிமுகப்படுத்திய போது வல்வில் ஊரியை ஒரு எளிமையாக அறிமுகப்படுத்த விடலை இருந்தது. இன்னும் சொல்லணும்னா அந்த பிரமிப்பை அப்படியே வாசகனுக்கு கடத்துறார். இப்போ வன்பரணர், புலவர் வன்பரணர் கொல்லிமலைக்கு பரிசில் பெற வருகிறார். எல்லா
நம்ம கடைகள் வள்ளல்கள் எல்லாரையுமே வந்து நம்மளுக்கு பெரும்புலவர்கள் சங்ககால புலவர்கள் தான் அறிமுகப்படுத்துகிறார்கள். பாரி கபிலரும் மலைமான் காரி கபிலர் பெருஞ்சாத்தனார் போலவே இந்த ஓரியை வந்து வன்பரம்பர் மூலமாக நாம் நிறைய அறிந்து கொள்ள முடியும். இந்த ஒற்றை அம்பில் 5 விலங்குகளை சிதைத்த அந்த சங்ககால பாடலை எழுதியவரும் வன்பரணர் தான். அப்போ வன்பரணர் மலையேறி வர்றார். இப்போ மலையேறி வன்பரனை ஒரு சிறுவன் சந்தித்து இந்த கொல்லிமலையில் வந்து ஒரு 14 சிற்றூர்கள் சேர்ந்தது தான் கொல்லிமலை. இதை சிற்றூர்னு சொல்லவே இல்லை. பாருங்க, அந்த இவரோட அந்த தமிழ் மொழியோட அந்த அறிவும் அந்த ஆற்றலும் பாருங்க, அது சிற்றூர்னு சொல்லாமல் சீரூர் அப்படிங்கிறார். ஸோ 14 சீரர்கள் கொண்டது தான் அந்த கொல்லிமலை. அதில் ஒரு மலைக்கு வர்றாங்க, ஒரு சிறுவன் வந்து அந்த ஊரின் தலைவனை கூப்பிட்டு போகிறார். அவர் வந்து சிலம்பனர் தானுங்க. அந்த ஊரோட தலைவர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அந்த தலைவர்கிட்ட கூப்பிட்டு போகிற உடனே, ஐயா நீங்கள் யார், எங்கேருந்து வர்றீங்க? என் பேர் வன்பரணர், கவிதை வனைப்பது என் தொழில் அப்படிங்கிறார். நீங்கள் நல்ல கல்வி கற்றவர்களுக்கும் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரியவர்களுக்கும் நடக்கக்கூடிய உரையாடல் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த கல்வி கற்றவர்கள் ஓரளவு செருக்கூடு, அந்த புலவர்கள்லாம் செருக்கூடு இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். அப்போ செருக்கூடு பேசுகிறது மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் அந்த கிராமத்தில் இருக்க பெரியவர்கள் அந்த செருக்கை மிக எளிதாக உடைத்து விடுவார்கள். அப்படி தான் நண்பர் ஒருவர் கவிதை வனைப்பது என்னோட தொழில் அப்படிங்கிறார். எதற்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, அந்த ஓரிய தடப்பட்டுச்சிங்க. பண்ணிக்கணும், சரி தடைப்பட்டுருச்சு. கொஞ்சம் ஏசி வைங்களா? ஆமாம், கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். ஆமாம் ஆமாம், வேர்க்கிற மாதிரி இருக்கு எனக்கு. மேடையில் நீங்களா உட்காந்துருக்கீங்களா, அந்த பதட்டம்லாம் ஒன்று இருக்கும்ல நம்மளுக்கு. ஏன்னா அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டேன். இல்லை, எல்லா பிட்டுமே கொண்டு வந்திருக்கீங்கயா. ஏன்னா அவ்வளவு சொற்கள் இதில் அடங்கி எடுக்கு. என்ன அதுக்கு ஒரு பிட்டு வச்சிருக்காங்க. இயல்பா பேசுங்க. ஓகே ஓகேங்க. இல்ல இல்ல, இதெல்லாம் பேசியே ஆகணுங்கயா. இல்லையா, நீங்க உங்களுக்கு பதிஞ்சதை சொல்லுங்கங்கிறேன். இல்ல, அந்த பதிஞ்சது மறந்து போச்சு உங்களை பார்த்து. அப்போ வன்பரணர் கேட்குறாரு, ஓரியை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த வார்த்தையோட வித்தையை பாருங்க. ஓரி விழி தொடும் அனைத்தையும் வில் கொண்டு தொடும் முதல்வன் அப்படிங்கிறார். விழி தொடும் அனைத்தையும் வில் கொண்டு தொடும் முதல்வன். வர்றவங்களுக்கெல்லாம் செல்வத்தை வந்து யானையில் அள்ளி தருபவர். அதாவது காரி வந்து எப்படி வருகிற புலவர்களுக்கு வந்து தன்னுடைய செல்வங்களை தேரில் அள்ளி கொடுப்பாரோ, இங்கே வரக்கூடியவர் வந்து யானைகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஓரி. சரிங்க, ஓரி பற்றி சொல்லிட்டீங்க. இந்த நிலப்பரப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கும்போது, நிலப்பரப்பில் சிகை உயர்த்தி சிகரம் கண்ட முதல் மலை கொல்லிமலை அப்படிங்கிறாங்க. நிலப்பரப்பில் சிகை உயர்த்தி சிகரம் கண்ட முதல் மலை. இப்போ நாங்கள்லாம் தேனி மாவட்டத்துக்காரங்களே, எங்களுக்கெல்லாம் கொடைக்கானல், ஊட்டி, தேக்கடி இதெல்லாம் வந்து எங்களுக்கு மிக அருகாமல் இருக்கக்கூடிய மலை, மிக பெரும் மலைகள். ஸோ எங்களுக்கு இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகளை, கொல்லிமலையோ அல்லது ஏற்காடோ பார்த்தோ பெருசாக மலை மாதிரி தெரியாது. அங்கெல்லாம் போகணுங்கிற பெரிய ஆர்வம் வராது. ஆனால்
இந்த வல்வில் ஓரியை வாசித்த பிறகு அதை வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு வாசகனும் கட்டாயம் கொல்லிமலைக்கு செல்வான். ஏன்னா இவர் சொன்னது உண்மைதான். நிலப்பரப்பில் சிகையுறுத்தி சிகரம் கண்ட முதல் மலை இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தான் உண்மையாகவே. ஏன்னா அவ்வளோ நீங்கள் போனவே பார்க்கலாம், அவ்வளோ கற்கள் நிறைந்திருக்கும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் இருக்கும், இங்கே நிறைய கற்கள் இருக்கும், பெரிய பாறைகள் இருக்கும். இந்த பாறைகளில் தான் மூலிகைகள் அதிகமாக வளரும். நீங்கள் எங்கே போனாலுமே மூலிகை பறிக்கணும் அப்படின்னா அடர்ந்த காடுகளுக்கு போக முடியாது. கற்கள் நிரம்பிய பாறைகள் நிரம்பிய இடைக்கு போனால் தான் மூலிகைகள் கிடைக்கும். அப்படி இந்த கொல்லிமலையில் என்னென்ன கிடைக்குது அப்படின்னா, வெட்டுப்பட்ட உறுப்புகளை பிணைக்கும் அழுத்துருத்தான், வானவர்களுடன் பேசும் மரமல்லி, இடுமருந்து எடுக்கும் புல்லாமனுக்கு, மரணமில்லா பெருவாழ்வு, பசி தாகம் ஒடுக்க, முடத்தை நீக்க, உடல் மறைத்து மாயமாக, இரவு முழுவதும் ஒளிர்விட அற்புத மூலிகைகள் இருக்கு. இந்த மூலிகை இவ்வளவு மூலிகைகள் இருக்கு. இவ்வளவு வளமான வீரமான எங்களுடைய ஓரியர் தான் இவ்வளவு சிறப்புகளை உடையது. அதிலும் ஓரிக்கு இன்னொரு சிறப்பு அவர் சொல்றார். மீன்களின் கனவில் எப்போதும் நீர் இருக்குமா, மீன்களின் கனவில் எப்போதும் நீர் இருக்கும், பறவையின் கனவில் எப்போதும் ஆகாயம் இருக்கும், அதுபோல் எங்கள் ஓரியின் கனவில் எப்போதும் இந்த கொல்லிமலை இருக்கணும். அப்போ வன்பரன் கேட்குறார், இதைத்தானே எல்லா அரசும் செய்வான், எல்லா அரசும் செய்கிறது அதுதானே, எல்லா அரசும் கனவும் அவன் நாடும் அவன் எல்லையும் அவன் மக்களும் தானே வருவாங்க, இதில் இந்த ஓரி மட்டும் என்ன சிறப்பு, ஓரி மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உண்மைதான். ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் புலவர்களே, எல்லா மன்னனும் எல்லைகளை கடந்து அடுத்தவர்களுடைய நாட்டை வஞ்சிக்க நினைப்பான். எங்கள் ஓரி ஒருபோதும் தன்னுடைய எல்லையை விரிவாக்க நினைத்ததே இல்லை. தன்னுடைய எல்லைகளை விரிவாக்காமல் தன்னுடைய நாட்டை காப்பாற்றுகிற மன்னன் தான் ஓரி. மக்களை மாக்களாக நினைக்கும் மன்னன் அல்ல என் ஓரி, மக்களை தன்னில் ஒருவனாக நினைக்கக்கூடியவன் தான் அந்த ஓரி. எங்களுடைய ஓரியும் இந்த கொல்லிமலையும் ஒன்றுதான். கொல்லிமலை வேறல்ல, ஓரி வேறல்ல. அதனால் தமிழை நீங்கள் தொழில் என்று கூறாமல் உயிரென்று கருதினால் எங்கள் ஓரி வாரி வழங்குவான் அப்படி. இந்த இடத்துல தான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, அங்கே தான் தடைபட்டுருச்சு. ஏன்னா புலவர்கள் இருக்கிறப்ப சாதாரண மனிதன் தடைபடுறது இயல்பாக, அப்படித்தான் என்னோட பேச்சும் தடைபட்டது. அவர் சிலம்பன் ஓகே, வயதில் முதிர்ந்தவர், அறிவாற்றல் முதிர்ந்தவர், மிக எளிதாக வன்பரனை கையாள முடிந்தது. இந்த எளிய வாசகனால் இவர்களை என்னால் கையாள முடியவில்லை. ஆகவே அந்த தடுமாற்றம், மன்னிக்கவும் நண்பர்களே. சரியா, நீங்கள் இவ்வளோ மூலிகைகளை வாரி வாரி வழங்குறீங்களே, செல்வங்களை வாரி வழங்குறீங்க. உன்னை கேட்குறாரு, இவர் புலவர் இல்லையா, ஒரு செடியின் இலை, ஒற்றை இலையை பறித்தால் ஒரு குழந்தையை கொன்றதுக்கு சமம். ஒரு மலரை கொய்தால் 10,008 குழந்தைகளை கொன்றதுக்கு சமம். அப்போ எப்படி நீங்கள் இந்த மூலிகைகளை, இந்த இரவா புகழ் பெற்ற மூலிகைகளை, இந்த சஞ்சீவினி மருந்துகளை நீங்கள் அடுத்தவங்களுக்கு எப்படி வாரி வாரி கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், அந்த ஊரின் தலைவர் சொல்கிறார், மூலிகை பறிப்பதற்கும் முறையென்று உள்ளது, அதன் உயிர் வேறான ஆணிவேர் சிதையாமல், அதன் உயிர் நீட்டிக்கும் வடக்கு நோக்கி நீளும் கிளைவேர் சிதையாமல் அந்த மூலிகையை பறித்தெடுத்து நாங்கள் வைத்தியத்துக்கு பயன்படுத்துவோம். ஆகையால் அதற்கு தேவையானதை நாங்கள் செய்துவிட்டுத்தான் அந்த மூலிகை உயிரை முழுதாக எடுக்காமல் இந்த மூலிகையை பறித்து நாங்கள் வழங்குகிறோம். ஆகவே மக்களின் தேவைக்கு பயன்படுத்துவது தவறல்ல அப்படிங்கிற அந்த வாதத்தை அதை வைப்பார். அப்புறம் தோழர் அசோக்குமார் இருக்காரு இல்லையா, அவருடைய எல்லா புதினங்களையுமே இந்த கதாநாயகி பெண்ணோட பாத்திரம் மிக மிக வலிமையாக படைக்கப்படும். சோழ வெங்கையில் இளவேணி ஆகட்டும், இங்கே ஐராளி ஆகட்டும், காரியில் என்னங்கய்யா எல்லா பெண்களுமே அது இங்கே அவருடைய எல்லா கதைகளையும் வரக்கூடிய பெண்கள் மிக 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 வீரமான பெண்களாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் முகலில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா ஆணோட கவலைகள் தான் அதிகமாக எழுதுவார். அதுக்கு சாட்சியாக இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். ஆணோட கண்ணீரை தொடர்ந்து அவர் பதிவு செய்வார். அப்போது அவர் பெண்ணியத்துக்கு எதிரானவர் என்ற ஒரு மாய தோற்றம் அல்லது பிழை தோற்றம் இருக்கக்கூடும். ஆனால் அது உண்மை அல்ல. அவருடைய ஒவ்வொரு புதினத்திலும் அந்த பெண் கதாபாத்திரம் மிக மிக வலுவானதாக படைக்கப்படும்.
அப்படித்தான் இங்கே ஐராளியின் பாத்திரம். இங்கே ஆதன் ஓரியின் காதல் மனைவியின் பெயர் ஐராளி. இந்த புதினத்தை மொத்தத்தையுமே அவர் எப்படி கட்டமைச்சிருக்காருன்னா, ஐயா தமிழ் மன்னர்கள் அவர் சொன்னாங்க இல்லையா, தமிழ் மன்னர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு போலவே இந்த கடையேழு வள்ளல்களுடைய அவர்களுடைய வரலாறு அவர்கள் ஒழிக்கப்பட்ட விதம், அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட விதம் வந்து நேரடியான போரில் வந்து தோற்கடிக்கப்பட்டதா எங்கேயுமே இல்லை. சதியின் மூலமாகத்தான், ஒரு பெரும் சதி கட்டமைக்கப்பட்டு அந்த சதியின் மூலமாகத்தான் இந்த மன்னர்கள் ஒழிக்கப்பட்டார்கள் என்பது நம்மளுடைய தமிழ் சொல்கிறதும் வரலாறு சொல்கிற ஒரு சாட்சி. அதைத்தான் இந்த வல்வில் ஓரி ஆரம்பத்திலிருந்தே ஒரு சதி வலை முழுமையாக பின்னப்பட்டிருக்கும். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அந்த சதி தொடரும். நம்மளுக்கு அது படிக்கும்போது திக்குன்னு இருக்கும். ஏன்னா நம்மளுடைய பழந்தமிழ் மன்னர்களைப் போலவே இந்த கடையேழு வள்ளல் பாரியை போலவே ஓரிக்கும் ஒற்றர் படை இருக்காது. ஓரிக்கும் ஒற்றர் படை இருக்காதனால ஏன்னா அவர் என்ன நினைப்பார், நம்மளை யார் சதி செய்து அழித்து விட போகிறார்கள், அந்த நம்பிக்கை இந்த மன்னர்களுக்கு நாம் நல்லதைத்தானே செய்கிறோம், இந்த உலகத்திற்கு நாம் நல்லதையே இருந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு எதிராக யார் சரி செய்ய போகிறார்கள், அப்போ ஒற்றர் படை இருக்காது. ஆனால் படிக்கக்கூடிய வாசகராக நமக்கு அது தெரியும். நாலாபுறங்களிலும் இதை வந்து கொல்லிமலையை வந்து அவர் சதுரகிரி என்றும் குறிப்பிடுகிறார். என்றால் சதுர வடிவிலான இந்த ஒரு மலை. அப்போ அந்த எல்லைகள் வடிவமைக்கப்பட்டு விட்டன. சதுரம் 4 பக்கங்கள், 4 பக்கங்களிலும் சதி வலை பின்னப்படுகிறது. சிலந்தி வலை போல சதி வலை. இதில் ஓரி மட்டுமல்ல, இந்த சதி வலையில் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ அதிகமானும் காரியம் இழுத்து வரப்படுகிறார்கள். அப்போது ஒவ்வொரு அத்தியாயத்தையும் படிக்கும்போது அந்த சதி நம்மளை பதட்டத்துக்கு உள்ளாக்கிட்டே இருக்கும், நம்மளை அறியாமல். அது அவ்வளோ அழகாக அந்த சதி எப்படி பின்னப்படுகிறது என்பதை ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் குறிப்பிட்டு வராங்க. அப்படி ஒரு சதியில் தான் விளைப்படை, நம்ம இப்போ கூலிப்படையினர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அருமையாக தமிழில் கொடுக்குறார். இன்று நாம் கூலிப்படையினர் என்று அழைப்பவர்களை அன்று அவர் விளைப்படை என்று அழைக்கிறார். அப்போ ஒரு விளைப்படை தேவனூரை தாக்க வருகிறது. அன்று தேவனூரில் திருநாள். ஸோ பக்கத்து ஊருக்கு அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் போயிடுறாங்க, வெறும் பெண்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. ஒரு 500 பேர் கொண்ட எண்ணிக்கை கொண்ட ஒரு வில்படை, ஒரு விளைப்படை தேவனூருக்கு வருகிறது. பெண்கள் மட்டுமே இருக்கிறார்கள். இந்த ராத்திரியில், ஒரு அமாவாசை இரவு, இந்த ராத்திரியில் இங்கே பெண்கள் மட்டுமே தான் இருப்பார்கள். இப்போது இங்கே வந்துவிட்டால் எளிதாக அந்த மகளிரை அழித்துவிட்டு இரவு முடிந்ததும் பகல் திரும்பி வரக்கூடிய அந்த ஊரின் ஆண்களை அழித்துவிட்டு அங்கிருந்து ஓரியின் தலைநகரான அரைப்பள்ளி ஊரை அடைந்து விடலாம் என்பது அந்த விளைப்படையினருடைய திட்டம். இப்படி அந்த விளைப்படையினர்கள் இரவில் ஏறி வருகிறார்கள். தகவல் தெரிய வருகிறது, அங்கே வெறும் பெண்கள் மாத்திரமே இருக்கிறார்கள். இப்போ அந்த ஊருடைய தலைவருடைய தலைவி, பெண் தலைவி, அவள் ஆவேசம் கொள்கிறாள். வருகிற பேர் 500 பேர், இங்கே இருக்கிறது 50 பேர். அப்போ 50 பேர் கொண்ட ஒரு, அதுவும் பெண்கள், ஒரு சில காவல் படை ஆண்களில் ஒரு சில பேர் மட்டும்தான் இருக்காங்க. இங்கே எப்படி இந்த 500 பேரை எதிர்க்க போகிறாங்க அப்படிங்கும்போது அங்கே விரிகிற ஒரு போர்க்காட்சி இருக்கு இல்லையா. ஐயா சொன்னாங்க இல்லையா, அவர் வந்து விமானப்படையில் இருந்தார். அந்த விமானப்படையில் இருந்த அந்த அனுபவம் அவருக்கு இங்கே கை கொடுக்கிறது. அந்த 50 பேர் கொண்ட அந்த பெண்கள் குழு 500 பேர் கொண்ட இந்த ஆண்கள் குழுவை முற்றிலுமாக இரவில், நள்ளிரவில், ஏன்னா ஒரு இரவை வர்ணிக்கணும்னாலும் அவர் அவ்வளோ வர்ணிக்கிறார், ஒரு பகலை வர்ணித்தாலும் அவ்வளோ வர்ணிக்கிறார். அப்போது 50 பேர் கொண்ட அந்த குழு 500 பேரை கொன்று அழிக்கிறது. அது அந்த ஊரின் தலைவியின் மகளான ஐராளியின் தலைமையில். அதில் ஒரு காட்சி வரும், கும்மு இருட்டு, குத்துப்பாறைகளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குவாங்க. இந்த விளைப்படைகள் எல்லாமே வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. அப்போ இருளில் இவங்க வந்து அம்பு விடுறதில், வல்வில் ஓரி அந்த படையினர் எல்லாருமே வந்து அம்பு விடுறதில் மிக திறனானவர்கள். ஆனாலும் இருட்டில் கண்ணு தெரியணுமே. இதுலேயுமே சொல்கிறார் அவர், இரவில் விலங்குகளுக்கு மட்டும்தான் கண்ணு தெரியும், பகலில் தான் மட்டும் மனிதர்கள் கண் தெரியும், இரவில் விலங்குகள் கண் தெரியும், பகலில் தெரியாது. ஆனால் அந்த படைகளை ஒழிக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு குடுவையை கொண்டு வராங்க. அந்த குடுவையை திறந்து விடுகிறார்கள். மின்மினி பூச்சி, கூட்டமாக இருக்கக்கூடிய மின்மினி பூச்சி ஒரு கூட்டமாக பறக்கிறது. அது ஒரு ஓரமாக சாய்ந்து பறக்கிறது. அந்த சாய்ந்து பறக்கும் போது வெளிவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் முதலில் கொல்லப்படுகிறார்கள். அந்த மின்மினி பூச்சி எங்கெங்கெல்லாம் போதோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் கொல்லப்படுகிறார்கள். அப்புறம் போர் உக்கிரமாக நடக்குது. கடைசியில் அவங்களுக்குமே தெரிஞ்சிடல, இருட்டில் இந்த மாதிரி ஒரு சாகசங்கள்லாம் செஞ்சு நம்மளுக்கு கொன்று வலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தருமே பாறைக்கு பின்னாடி, ஒரு பாறை பின்னாடி மறைஞ்சு நின்றுக்கிறாங்க. அப்போ இன்னும் ஒரு 100 வீரர்கள் இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அம்புகளில் நெய் ஊற்றி, துணி சுற்றி
நெருப்பு வைத்து நெருப்பு அம்பை ஆகாயத்தில் எறிகிறார்கள். அப்போ நெருப்பு அம்பை யோசிச்சு பாருங்க, நெருப்பு அம்பல் நூற்றுக்கணக்கான நெருப்பு அம்புகள் ஆகாயத்தில் போகும்போது ஒரு ஃப்ளாஷ் லைட் வந்துடுதா? அப்போ அந்த ஃப்ளாஷ் லைட் வெளிச்சத்தில் மீதம் இருக்கும் வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த விளைப்படையினை கொன்றொழித்த தலைவியின் மகள் ஐராளி, அவளைத்தான் ஓரி திருமணம் செய்து கொள்கிறான். ஸோ இங்கே இது போலத்தான் ஒவ்வொரு பெண் கதாபாத்திரமும். இப்போ மூதாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடித்தலைவிக்கு மேலே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து மூத்த தாய், அதை மிக அருமையாக மூதாய் என்கிறார். அந்த மூதாய் வர்றாங்க. மூதாயின் சொல்படி தான் அந்த வீரர்கள்லாம் அந்த மூதாய்க்கு பார்த்துட்டு ஓரியாகட்டும், ஓரியுடைய தளபதிகளாகட்டும், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு மெய் செலுத்து போகிறது. ஆகவே இங்கே இருக்கக்கூடிய நம்ம அசோக்குமார் நண்பர்களாக இருந்தாலும் என்னாலும் சரி, நண்பர் அசோக்குமார் அவர்கள் பெண்ணியத்திற்கு எதிரானவர்கள் என்று ஒருபோதும் கருத வேண்டாம். அவருக்கு பெண்ணியத்திற்கு மிக ஆதரவானவர் என்பதும் புரிகிறது. இது ரொம்ப லைட்டில் இதில் தான் சொல்கிறேன். சரி, இங்கே இவ்வளோ தமிழ் வந்துடுச்சா? இவ்வளோ தமிழ் சொற்கள், மறைந்து போன சொற்களை கொண்டு வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். ஒரு சில இடங்களில் இவர் சித்த மருத்துவராக மாறுறார். நம்மளுக்கு சித்த மருத்துவர் சிவராமன் அவர்கள் நிறைய மேடைகள் நம்ம பார்த்துருக்குறோம், நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் கூட. ஸோ சித்த மருத்துவ ரீதியிலான மருத்துவ குறிப்புகளையும் போகிற போக்கில் இந்த கதை ஓட்டத்திலேயே ஒரு விருந்து வைக்கிறாங்க, கல்யாண விருந்து வைக்கிறாங்க. ஐராளி திருமணம் முடித்த பிறகு ஒரு விருந்து நடக்கிறது. அந்த விருந்தில் பரிமாறக்கூடிய உணவுகள் அப்படின்னா, முதல்ல ஒரு உணவு அங்காய பொடி, வயிற்று புண் மற்றும் அங்காய பொடி. ஏன்னா போர் வீரர்கள்லாம் நிறைய வெளியே சுற்றிட்டு வருவாங்க, அவங்க எப்போ வீட்டில் இருப்பாங்கன்னு தெரியாது, அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. நிச்சயமாக அவர்கள் வயிறு, இன்றைக்கி நம்ம பிஸ்னஸ் இருக்க பேர் நிறைய பேர் வெளியே சுற்றுறோம் இல்லையா, நம்மளோட வயிறெல்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. அதுபோல் வயிற்று புண்ணாற்றும் அங்காய பொடி, வேப்பிள்ளை, சுண்டக்காய், மணத்தக்காளி, கண்டந்திப்பிளி, அரிசி திப்பிளி, மிளகு, கொத்தமல்லி விதை கலந்த ஒரு சட்னி, முதல்ல ஒரு பொடி. அந்த பொடியை தான் முதல்ல பரிமாறுறாங்க. என்ன சோறு? சென்னல் அரிசி சோற்றில் அந்த பொடியை பரிமாறுறாங்க. அது முடிந்த பிறகு வாலிபர்களுக்கு உடல் உறுதி செய்யும் வெண்டைக்காய், அவரை, மாதுளை பிஞ்சு துவையல். இனிப்பு வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நுவனை, பணியாரம், தீம்புளி, அப்பம், பன்னியம், மோதகம், சுட்ட பனங்கிழங்கு, வெள்ளிக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு, கூவைக்கிழங்கு, மூங்கிலரிசி சோற்றுடன் பலாக்கொட்டை பொடி, ஆடு, கடமான், முயல், ஆமான், உடும்பு, ஆண்பன்றி, கம்பங்கூழ், கேழ்வரகு களி. இவ்வளோ உணவு பட்டியல். இந்த மதுரையில் இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இது எல்லாமே மதுரையில் கிடைக்கும். அதுபோல் அப்புறம் இந்த போர் முடிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இரவில் தான் அதிகமாக போரிடுறாங்க. ஏன்னா மலை மக்கள், சமவெளி இருக்கிறவங்களுக்கு வந்து இரவில் கண் தெரியாது, ஆனால் மலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இரவில் நன்றாக கண் தெரியும். அந்த இரவில் நன்றாக கண் தெரிவதற்கு அவர்கள் ஒரு பொடியை பயன்படுத்துகிறாங்க. அந்த பொடி வந்து பேசில் இலை பொடி அப்படின்னு சொல்கிறார். என்னங்க பேசில் இலை பொடினா? ஏன்னா அது வாங்கி வச்சுக்க வேண்டியிருக்கு, இப்போலாம் நிறைய எங்களுக்கு தூக்கம் வருது. அப்போது அந்த பேசில் இலை பொடியை போட்டுக்கிட்டு, மேலும் அந்த இரவே வந்து நம்மளை மறைத்து வைக்கக்கூடியது தான். அந்த இரவில் இன்னும் மறைந்து போவதற்கு நம்ம லவாப்பழம் இருக்க நாவல் பழம், அந்த நாவல் பழம் கரைத்த தண்ணீரை கொல்லிமலையினர்கள் தன் மீது ஊற்றி கொடுக்கிறார்கள். ஏற்கனவே அவங்க தோளாடை தான் போட்டிருப்பாங்க, தோளாடையே ஒரு கருத்த ஆடை, அதன் மீது இந்த நாவல் பழங்களை கரைத்து ஊற்றிய அந்த நீரை ஊற்றிக்கொண்டு கண்களில் அந்த பேசில் பச்சிலை பொடியை கண்ணை சுட்டு தடவிக்கிட்டு தான் அவங்க வந்து போருக்கு போகிறாங்க. அப்போ போர் முடிந்து வந்தது பிறகு அவங்க கண்ணில் வந்து அவ்வளோ ஒரு எரிச்சல் வரும். இயற்கை தானே, இரவெல்லாம் கண் முழிச்சாவே அவ்வளோ வரும். அப்போ போரும் செஞ்சுருக்காங்க. அப்போ எவ்வளோ விழிப்போடு இருக்க வேண்டியிருக்கும், இமையே மூட முடியாது. அப்போ மறுநாள் அவங்க வரும்போது எல்லாமே வந்து அந்த கண் எரிச்சலோடு வர்றாங்க. அப்போது அதில் தாய்ப்பாலும் சம்மங்கி பூவும் கலந்த அந்த துளிகளை அவர்கள் கண்ணில் விடும் பொழுது அந்த கண் எரிச்சல் குறைகிறது. இங்கே இவர் வந்து ஒரு எழுத்தாளராக மட்டும் இல்லாமல் ஒரு சித்த மருத்துவராகவும் மாறி நிற்கிறார். அப்புறம் ஐயா அவங்க சேலத்தை விடுற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன் நான். கடைசி பெஞ்ச். ஓகே. அப்போ இந்த வல்வில் ஓரி அறிமுகப்படுத்தும் போது அந்த நாயக பிம்பம் வரும்போது தான் நான் தடைப்பட்டேன். அந்த நாயக பிம்பத்தை அவர் எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லணும் இல்லையா. இங்கேயும் அவருடைய அந்த
இராணுவத்தில் இருந்த அந்த பயிற்சி வருது. வன்பரணர் அந்த பாடல் வன்பரன் இயற்றிய அந்த பாடல் மூலமாகத்தான் ஒற்றை அம்பில் ஒரு யானையையும் ஒரு புலியையும் மானையும் பன்றியையும் உடும்பையும் சிதைத்த அந்த 5 விலங்குகளிலிருந்து ஒற்றை அம்பில் சிதைச்சதுங்கிறது அந்த வன்பரனுடைய பாடல் மூலமாக தான் நம்மளுக்கு தெரிய வருது. நம்ம இயல்பாக நினைப்போம் ஒற்றை அம்பில் எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்றைய நவீன நாடக காட்சிகளை சினிமா காட்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கதாநாயகனையோ அல்லது எதிர்கதாநாயகனையோ வந்து தோட்டாக்கள் துளைக்கும். கதையில் கூட அதுதான் பிடிப்போம், தோட்டாக்கள் துளைத்தன. அப்போ ஒத்தால கொடுறதுக்கு அவ்வளோ தோட்டா தேவைப்படுது. இங்கே ஒரே அம்பில் 5 விலங்கு, இது எப்படி சாத்தியம்? இப்போ நம்ம என்ன நினைப்போம், கவிதைக்கு பொய் அழகு அப்படிங்கிறது மாதிரி கவிஞர்கள் மிகைப்படுத்தியிருப்பாங்களா அப்படின்னா இல்லை. இந்த ஒற்றை அம்பில் 5 விலங்குகளை கொல்லும் சாத்தியக்கூறை அந்த காட்சி அமைப்பை இவருடைய அந்த இராணுவத்தில் இருந்த அனுபவத்தோடு வழங்கியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அந்த பாடலை படித்து காட்டுறேன். வன்பரனோட அந்த பாடல். வேளம் வீழ்த்த விழுத்தொடை பகழி பேழ்வாய் உளையவர் பெரும்பழுது உரி புழல்தலை புகற்களை உருட்டி உரல்தலை கேளல் பன்றி வீழ அயலது ஆளர் புல்லற்றத்து உடும்பில் செற்றும் அப்படிங்கிற ஒரு பாடல். ஒரு முதல் 4-5 வரிகள் தான். அந்த பாடல் அப்படியே நீளுது, படிக்க வேண்டாம். வன்பரணர் ஓரியோட முழு வரலாறை கேட்டுட்டு அவரை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அவங்களோட சேர்ந்து விரலியரும் பாணரும் வராங்க. காட்டுக்குள்ளே போகும்போது நண்பர்களே, பெருத்த குரலில் பேசிக்கொண்டு செல்வது மிக ஆபத்தானது. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் காட்டிலாக்க அதிகாரிகள்லாம் வரும்போது மிகுந்த மௌனமாக ஒரு மலையாற்றம் செய்ய சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ முன்னாடி போன ஒரு பாணன் சொல்கிறான், கொஞ்சம் அமைதியாக இருங்க, மதம் கொண்ட யானை ஒன்று இப்போது கடந்து சென்று இருக்கிறது. ஏன்னா அந்த கிளைகள்லாம் உடஞ்சதை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். அப்போது யானை போயிருக்கு, இப்போ தான் போயிருக்கு அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கிறான். பெரும் சத்தங்கள், மரங்கள் முறியக்கூடிய சத்தம் கேட்குது. அப்போ மறுபடியும் அவன் சொல்கிறான், இல்லை போன வேளம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறது, அப்போ இடம் பார்த்து ஒழியலாம் அப்படின்னு யானைக்காக அவர் தயாராகி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பன்றி உரிமை கொண்டு ஓடி வருகிறது. என்னடா ஆனால் இருக்கிறவங்கள பன்றி யானை துரத்துதா அப்படின் போது பன்றியை துரத்தி கொண்டு பின்னாடி ஒரு பெரும் புலி ஒன்று வருகிறது. அப்போ முன் வந்துருச்சா, யானை, புலி, பன்றி, ஏன்னா 3மே வந்து ஆட்கொள்ளி விலங்குகளாக இருக்குது அப்படின்னு பார்க்கறதுல இந்த விலங்குகளின் சத்தத்தில் ஒரு மானும் மிரட்சியுற்று அந்த பாறையில் வந்துடுது. அப்போ 4 விலங்குகள் வந்துடுது. வன்பரனுக்கு பக்கத்தில் அந்த யானை வந்துடுது. அப்போ அடுக்குகளாக மலைப்பகுதி தானே, சரிவாக தானே இருக்கும். அப்போ மேலே யானை இருக்குது, யானைக்கு அடுத்து புலி, அதற்கடுத்து பன்றி, அதற்கடுத்து மான், எல்லாம் ஒரு நேர்கோட்டில் வருது. கீழே வன்பரணரும் விரலியரும் பாணர்களும் இருக்கிறாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க முடிஞ்சு போச்சு, நம்மளோட வந்து ஆயுள் முடிஞ்சது அப்படின்னு நினைக்கிற ஒரு காலத்தில் ஒரு சத்தம் பார்த்திங்கன்னா, ஒரு ஒற்றை அம்பு வந்து யானையோட காதுகளை தொலைத்து கொண்டு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய புலியின் வாயை தொலைத்து கொண்டு, பன்றியை தாக்கி மானை தாக்கி ஒரு மரத்தில் போய் பாய்கிறது. என்னடா ஒரு அம்பு, இந்த அம்பு யார் எதிர்க்கக்கூடும் அப்படின்னு திரும்பி பார்த்தா ஒரு மலையின் உச்சியில், ஒரு பாறையின் உச்சியில் ஒரு உருவம் நிற்கிறது. பின்னாடி சூரியன் இருக்கான். அப்போ பின்னாடி சூரியன் வந்து அதுக்கு முன்னாடி உருவம் நம்மளுக்கு வந்து சூரியனை பார்க்கும்போது சில்லவுட்டில் தான் தெரியும் இல்லைங்களா. அப்போ அந்த சில்லவுட்டில் தான் தெரியுது, முகத்தை பார்க்க முடியவில்லை. அப்போ ஒரு பாணன் போயிட்டு ஆச்சரியத்தோடு அந்த மரத்தில் குத்துன அம்பு எடுத்து பார்க்குறான். பார்த்தா அது உடும்பு வேற சிக்கிது. அப்போ 5 உயிர்கள். அந்த 5 உயிர்களையும் ஒற்றை அம்பில் சாய்த்தவன் யார் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. ஒரு வேடன் வர்றான். அந்த வேடனை பார்த்து யாருன்னு கேட்குறாங்க. அந்த வேடன் வந்து ஒருபோதும் தன்னை ஓரி என்று அறிவித்துக் கொள்வதற்கு தயங்குகிறவன், தன்னை அவன் மன்னனாக கருதியதே இல்லை. இப்போ யாருன்னு வரும்னு கேட்குறாங்க. நான் வேடன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது இந்த பாடலை எழுதுகிறாங்க. இந்த பாடலை எழுதிட்டு ஓரி ஓரி என்று புகழப்படக்கூடிய வரியில் அந்த பாடலை பாடும்பொழுது ஓரி வந்து ஒத்துக்கிறான், நான் தான் ஓரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒரு நாயக பிம்பத்தை வந்து இந்த ஓரியில் அவர் கட்டமைச்சிருக்கார். 2வது சதி. இந்த ஓரியில் சதி, இவ்வளவு சதிகள் இருந்தாலும், ஓரிக்கு அவ்வளவு நாயக பிம்பங்கள் இருந்தாலும், எந்த இடத்திலும் அறம் மீறாமல்
ஏன்னா கடையள வள்ளல்களின் தலையாய குணம் அந்த அறம். பாரியிலிருந்து ஓரியிலிருந்து காரிலிருந்து அந்த ஓரி இந்த புதினத்திலும் அறம் விலகாமல் அந்த சதியை எதிர்கொண்டு எப்படி வெளிவர்றான் அல்லது எப்படி அவனுடைய ஆயுள் முடிகிறது, இதில் அவனோட ஆயுள் முடிந்ததா, அந்த சதியை அவன் வென்றானா என்று நான் இப்போது அறிவிக்கப் போவதில்லை. அதை நீங்கள் புத்தகம் வாசித்து அறிந்து கொள்ளுங்கள். வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். தொடர் மணவாளன் சொன்னது போல இது எவ்வளவு கேட்டாலும் முழுமையாக இராது. நீங்கள் வாசித்து அதை புரிந்து அனுபவித்தால் மட்டும்தான் இந்த சொல்வீச்சின் வீரியம் புரியும். எப்படி ஓரி வில்லெறிந்து புகழ் பெற்றானோ, சாவா புகழ் பெற்றானோ, அதுபோல் எங்கள் நண்பர் சொல்லறிந்து பெரும்புகழ் பெற்றிருக்கிறார். அவருடைய அந்த படைப்பு பணி இன்னும் நீளட்டும் என்று கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.